கராத்தேல கட்டாஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். வேற எதுவும் செய்ய வேண்டாங்க. ஓடுறது, குதிக்கிறது, எடை தூக்குறது அதெல்லாம் இல்லை. கட்டாஸ் அப்படின்ற நீங்க செய்வீங்க. ஒவ்வொரு திசையிலையும் அது போயிட்டு வரும். சரிங்களா? கிட்டத்தட்ட ஒரு 10-15 கட்டாஸ் இருக்கும். நீங்க எந்த அளவுக்கு கருப்பு பட்டை வாங்குறீங்கன்னா அதிகமான கட்டாஸ் பண்ணணும். அந்த கட்டாஸ் பண்றப்பயே உங்கள் உடல்ல உச்சி முதல் பாதம் வரை வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கும். ஒரு 3/4 மணி நேரம் 1 மணி நேரம் ஆகும் அந்த கட்டா எல்லாத்தையும் பண்ணி முடிக்கிறதுக்கு. ஆனா அந்த கட்டாவை நீங்க பண்ணி முடிச்சீங்கன்னா உங்க உடம்புல இருந்து வேர்வை அப்படி வெளியேறும். சரியா? அப்ப இந்த உடல் எல்லா சக்கரங்களையும் நம்ம திறந்து வைக்கிறோம் இந்த உடல் பயிற்சி கட்டா பண்றப்ப. இதை இன்னொரு முறையில அவங்க யோகாசனம் அப்படின்னு யோகா ஆசனங்கள் மூலமா திறக்கிறாங்க. ஆனா தமிழர்கள் நாம இந்த களரி முறை, தென்களரி முறை, அவங்க மலையாளிகள் பண்றது வடகளரி, நாம பண்றது தென்களரி. இந்த தென்களரி முறை வழியாக இந்த சக்கரங்களை உடம்புல திறந்துட்டு அதுக்கப்புறம் உட்காந்து அந்த மூச்சு காற்ற உள்ளார இழுத்து அந்த காட் பார்ட்டிக்கல் தெய்வத்தை நம்ம தேடுறோம் பாருங்க உடம்புக்குள்ளார, அதை தான் போதி தர்மர் கற்றுக் கொடுத்தாரு.